நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில் சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்கச் சுடரை நல்ல அமுதம் பிறர்க்கரிய வீடுமாய் அல்லிமலர் விரையொத்து ஆணல்லன் பெண்ணல்லனே என்று பாடுகிறார். கடந்த பாசுரத்தின் இறுதியில் அவன் பெருமைகளை என்னால் பாசுரமிட்டு கூறி முடிக்க இயலுமோ என்றார். பின்னர் சற்று யோசித்து, அனைவருமே தன்னை போல் அவன் அனுபவத்திலேயே மூழ்கி அது தொண்டை வரை அடைத்துக் கொண்டு என்னால் கூற முடியவில்லை என்று ஒதுங்க மாட்டார்களே என்ற நப்பாசையினால் அவனை குறித்து உரைக்கும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் கூறலாமே, மற்றவர்கள் அதை கேட்டு அனுபவிக்கலாம் அல்லவா? அற்ப விஷயங்களை அனுபவித்து அவற்றை பறக்க பேசி திரிகிற சம்சாரிகளே, என் நாயகனான சர்வேஸ்வரனை எல்லோரும் கூடியாகிலும் ஒரு வார்த்தை சொல்லுவோமே என்கிறார் இந்த பாசுரத்திலே. எனக்கு சுவாமியாய், என் ஆத்மாவுக்கும் ஆத்மாவாய், அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு என்னை ஆள்பவனாய், அளவிறந்த திருக்கல்யாண குணங்களையும் நீலமணி போன்ற குளிர்ந்த வடிவழகையும் நான் அனுபவிக்கும்படி செய்த பெருமானை எல்லோரும் சேர்ந்து ஒரு வார்த்தை கூற முடிந்தால் கூறுங்களேன். ஒருவேளை கூற இயலவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாயிருக்கும்? கிட்டுவதற்கே அரிதாக உள்ள உயர்ந்த இன்பமளிக்கும் அமிர்தமாய், பக்தி அற்றவர்களுக்கு எளிதாக பெறுவதற்கு முடியாத மோட்ச நிலத்திற்கும் தலைவனாய், தாமரை பூவில் உள்ள பரிமளம் போல் பரமபோகியனாய், தனக்கு ஓமானமாக ஒரு ஆண் உருவத்தையோ பெண் உருவத்தையோ கூற முடியாதவனாய் அவன் இருக்கிறானே, அதனால்தானோ என்கிறார் ஆழ்வார்.